கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனத்தில் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் பல பாதியில் வருது. நம்ம தெய்வ பக்தியாக நடக்கும் நம்ம நினச்சாவே துன்பம் வரும். அப்படிப்பட்ட யாவருமே என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவார். ஆண்டவர் பிரியமாக நம்ம வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக துன்பங்கள் வரும். ஆனால் அதில் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம ஆண்டவர் பார்ப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவோன்னா அது எல்லாத்துலையும் நிற்பார். அந்த தீமைகள் எல்லாத்துலேயும், அந்த துன்பங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார். அதுதான் ஆண்டவர் செய்கிறார். கண்டிப்பாக துன்பங்கள் வரும். நீதிமானுக்கு துன்பங்கள் வரும். தேவ பக்தியாக நடக்க நினைக்கிற எல்லாருமே துன்பப்படுவார்கள். அந்த நம்ம போகிற ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவர் கூட நிற்பார், நின்று அவனை விடுவிப்பார். யோசேப்பு கூட ஜெயிலுக்கு போகும்போது கர்த்தர் அங்கே இருக்கார். ஜெயிலு அவன் கூட தான் இருக்கார். அப்போ அவன் நீதிமான் தான், ஆனால் தப்பே செய்யலை. ஆனால் அந்த தண்டனை அந்த பாதையில் அவன் கடந்து போகிறான். ஆனால் அவன் போகிற ஒவ்வொரு பாதையில் கர்த்தர் அவன் கூட இருந்து அவனை விடுவிக்கிறார். அதுதான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றும் நின்று சங்கீதம் 34:19 நிற்கிறார். ஆண்டவர் யோசேப்பை நின்று விடுதலை கொடுத்தார். அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பல பாதையிலையும் கடந்து போயிருக்கலாம். வியாதியின் மத்தியில், கடன் பிரச்சனையில், இப்போ தேவைகள் இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தம் ஏதாவது ஒரு நெருக்கத்தில், கண்ணீரில், எந்தெந்த பாதையில் நீங்கள் போனாலும் அநேகமாக இருக்கும் துன்பங்கள், பல வகையில் வரும். ஆனால் அந்த நீங்கள் போகிற ஒவ்வொரு பாதையிலையும் ஆண்டவர் கூட இருப்பார். அதனால் நீங்கள் போகிற எந்த பாதை இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார் மாட்டானே. யோசேப்பை விடுவித்த தேவன். எத்தனை அவமானங்கள் யோசேப்பு வாழ்க்கையில். அவன் போகிற பாதையெல்லாம் எவ்வளோ, அந்த கடினமான பாதையில் கூட கர்த்தர் கூட இருந்து ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் எடுத்துறார். அப்போ உங்கள் கூட ஆள் நிற்பார். நீங்கள் போகிற ஒவ்வொரு துன்பத்தில் கர்த்தர் நின்று உங்களை விடுதலை செய்வார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நீங்கள் போகிற துன்பங்கள் அநேகமாக தான் இருக்கும். நீதிமான நம்ம இருக்கணும்னு நினச்சாவே நம்ம நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாக தான் இருக்கும். நான் எல்லாத்துல நின்று கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பன் இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவர் தேவ பக்தியாக நடக்கும்னு நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில் எந்தெந்த பாதையில் கடந்து போனாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குன்னு சொன்னீங்களே, யாரெல்லாம் அந்த துன்பத்தின் மத்தியில் கடந்து போகிறாங்களோ அவங்க போகிற ஒவ்வொரு பாதையில் கர்த்தர் நின்று அவங்களை விடுதலை கொடுத்து தேவன் சாட்சியை நிறுத்து. இப்படி நீங்கள் செய்யப்போதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.